இப்போ நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வர்ற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் நம்மளை விட்டு தொலைஞ்சு போகணும்னா சிவன் கோவில விளக்கேத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு தடவையாவது சிவன் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் மனதார வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன கெட்ட கர்மாக்கள் இருக்கோ அனைத்தும் தொலைந்து போய் நல்ல கர்மாவா எல்லாம் மாறிடும். அதாவது போன ஜென்மங்கள்ல நாம யாரையாவது கஷ்டப்படுத்தியிருப்போம், அவமானப்படுத்தியிருப்போம். அதனாலதான் தொடர்ந்து இந்த ஜென்மத்துல அடுத்தவங்க நம்மள அவமானப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அது நம்ம என்ன செய்யறோமோ அது தொடர்ந்து நமக்கு பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு தொடரக்கூடாது, நமக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் நீங்க ஏத்தியே ஆகணும். இன்னொன்னு என்னன்னா, சிவன் கோவிலுக்கு மூலஸ்தானத்துக்கு விளக்கேற்றுவதற்கு நல்லெண்ணெய் நீங்க வாங்கி கொடுக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவையாவது 1/2 லிட்டர் இல்லைன்னா 1 லிட்டர் உங்களால முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்க வாங்கி கொடுத்த நல்லெண்ணெயில அந்த மூலஸ்தானத்துல விளக்கேற்றி அந்த மூலஸ்தானமே பிரகாசமா மாறுற மாதிரி உங்க வாழ்க்கையும் பிரகாசமா மாறிடும். அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, அனைத்தையும் சிவபெருமான் துரத்தி அடிச்சிருவாரு. நீங்க ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு சிவபெருமான் உங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் வச்சிருவாரு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.